இன்றைய பதிவில ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, தெய்வங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? தரிசனம் கிடைக்குமா? எனக்கு இந்த தெய்வத்தோட அருள் இருக்கா? இப்படி நெறைய கேள்வி வந்து எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, தெய்வத்த வந்து பார்க்க முடியுமானா, நிச்சயமா வந்து பார்க்க முடியும். அத வந்து உணர முடியும். அந்த ஃபீல் எல்லாம் வந்து நீங்க உணர முடியும். உங்க ஜாதகங்கள்ல பிரபஞ்சத்தோட ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்க ஜாதகத்துல வந்து கனெக்டிங்ல இருக்கு அப்படின்னா, நெறைய தெய்வ சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால நன்றாகவே உணர முடியும். என்னோட பர்சனல் லைஃப்லயே நான் நெறைய நெறைய ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்கள் எல்லாம் நெறைய இருக்கு எனக்கு. என்னோட லைஃப் கரியர்லயே. ஸோ அத வச்சு ஒரு புக்கே போடலாம்னு கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள். என்ன நிக்க வச்சு ஒரு வட்டம் போட்டா, என்ன சுத்தி என் தெய்வம் மட்டும் தான் இருக்கும். பின்னாடி இருக்காரு பாருங்க. அவங்க அத்தன பேருமே இருப்பாங்க என் கூட. ஸோ, இதுல மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, தெய்வம் இருக்கா? இல்லையான்றத விட, நமக்கு உணர முடியும். இது வந்து நல்லா நீங்க வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ பிரச்சனைங்க வாழ்க்கையில இருக்கு. எவ்வளோ மனக்கசப்பு இருக்கு. கடைசியில நம்ம போகக்கூடிய இடம் எங்கவா இருக்கும்னா, ஒரு கோயில தேடி தான், ஒரு நிம்மதிய தேடி தான். எங்கேயும் நிம்மதின்னு தேடி தான் ஒரு கோயில தேடி போவோம் நம்ம. போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற குறையெல்லாம் அங்க இறக்கிட்டு, அங்கருந்து அப்படியே வருவோம். அப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுதலா இருக்கிற மாரியான உணர்வுகள்லாம் நம்ம கிட்ட இருக்கும். என்னுடைய காலேஜ்லலாம் ஸ்போர்ட்ஸ் தான் என்னோட உலகமாவே இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹை பீக்ல இருந்தது எனக்கு ஸ்போர்ட்ஸ். நான் என் லைஃப்ல முதல் வருமானம் அப்படின்றது என்னோட ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு குடுத்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு பிரிஸ்கா இருந்த டைம் அதெல்லாம் அது. அவ்ளோ உயிரா இருந்த என்னோட சோலா இருந்த என்னோட ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். அந்த துரோகம் வந்து எப்படின்னா, எங்க எனக்கு எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்னா, என் கணவர நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காதல் கணவரா இருந்ததே என் ஸ்போர்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப டீப் அப்படியெல்லாம் இருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்த வந்து நான் சந்திச்சேன். ஒரு டைம். ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த டைம்ல வந்து ஏற்பட்ட அந்த மனக்காயங்களால, நம்ம வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற ஸ்டேஜ் எல்லாம் நான் யோசிச்சேன். ஏன்னா நமக்கு ரொம்ப புடிச்ச ஒண்ணு நம்ம கைய விட்டு போயிடுச்சுன்னா, நான் அந்த டைம்ல நம்மளால யோசிக்கவே முடியாது இல்லையா? அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும்பொழுது தான் எங்க அப்பா என்ன பண்ணாரு, ஆஃபீஸ் டூர் மூலமா சதுரகிரிக்கு ஒரு முறை என்ன கூட்டு போனாரு. ஸோ போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த பிறகு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல எனக்கு நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம், 10 மாசம் கேப். அந்த 8 மாசம், 10 மாசம் கேப் வரும்போது தான் ஒரு நல்ல பிரைவேட் பேங்க்ல போய் நல்ல ஒரு நல்ல சேலரில ஜாயின் பண்றேன். என் லைஃப் நல்லா போகும்போது இந்த பழைய ஸ்போர்ட்ஸ் டீம சந்திக்கிறேன். சந்திச்சதுமே ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டேன். ஆளாயிட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு தாக்கங்கள் எனக்கு அதிகமாயிடுச்சு அந்த டைம்ல மறுபடியும். ஸோ ஜோதிடம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. அத பத்தி அவ்வளவும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ஆனா சின்ன வயசுலேருந்து நல்லா ஒரு ஸ்பிரிச்சுவலா தான் இருப்பேன். ஸோ அந்த டைம்ல இருக்கும்பொழுது ரொம்ப டிப்ரஷன் ஜோனுக்குள்ளேயே போனதுனால, சதுரகிரி கிளம்பிட்டேன் நானு. சதுரகிரிக்கு கிளம்பி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் என்ன பண்ணாங்க, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து என் கூட வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்தாங்க. என் வாழ்க்கையில செகண்ட் டைம் நான் சதுரகிரிக்கு போறேன். போயிட்டு இப்ப தான் டோட்டல் சேஞ்ச். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அப்பவே போயிட்டு நாங்க போயிட்டு அழுதுகிட்டே மலை ஏறுறேன். என் லைஃப்ல நான் சதுரகிரியில விட்ட கண்ணீர் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே நான் விட்டதே கிடையாது. அழுதுகிட்டே மலை ஏறுறேன். ஸோ எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன ஏன் இந்த மாரி சோதிக்கிற? அப்படி இப்படின்னு பயங்கரமா சின்ன வயசுலேருந்தே அப்பா கிட்ட தான் புலம்பலெல்லாம் அதிகம். ஸோ அதனால அவர்கிட்ட புலம்பிட்டு நான் பாட்டுக்கு மலை ஏறிட்டேன். கரெக்ட்டா அந்த தோரண வாயில் கிட்ட வரும்பொழுது, அவங்க 2 பேரும் வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்க வரல, நீங்க போங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போறேன். அப்போலாம் வந்து இப்ப இருக்கிற கூடிய ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் அப்ப இல்ல. நானும் சுந்தர மகாலிங்கேஸ்வரர் மட்டும் தான் அந்த ஸ்பாட்லயே இருக்கோம். அங்கங்க சில சாதுக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் டவுன்ல. சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கிட்ட முன்னாடி போய் எனக்கு எதுக்கா அவர் அப்பா இருக்காரு, நான் இருக்கேன். ஒரு தீபம் அங்க எரிஞ்சுட்டு இருந்தது. பின்னாடி நீர் ஓட்டம் சல சல சலன்னு இருந்தது. அங்க போய் அவர் முன்னாடி உட்கார்ந்து அழுறேன், 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 அழுதுகிட்டே இருக்கேன். "என்னை ஏன் படைச்ச? எனக்கு ஏன் குடுத்த? ஏன் எடுத்த? என்னை ஏன் இப்படியெல்லாம் கொண்டு வந்து சிக்க வச்சுட்ட? நான் என்ன ஆசைப்பட்டேன்? இப்படித்தானே ஆசைப்பட்டேன்னு" நான் பாட்டுன்னு ஜென்ரலா எல்லாரும் புலம்புற புலம்பல் தான் நானும் புலம்பிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்றதுன்னா, நகமும் சதையும் மாரி எனக்கு என்னோட ஸ்போர்ட்ஸு. அந்த அளவுக்கு இருந்த நான், அழுறேன், அழுறேன், அழுறேன் நான் போவே மாட்டேன். நான் இங்கேயே இருந்துர்றேன். எனக்கு இடமே குடுத்துரு. இங்க ஏதாவது ஒரு இடத்த குடுத்துரு. நான் இங்கே உட்காந்துறேன்னு கூட அப்பா கிட்ட சொல்லி, 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 சொல்லி அழுதுட்டே இருந்தேன். ஸோ அழுது, 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 அழுது நமக்கு அப்படியே ஒரு தொண்டை அப்படியே இப்படி திணறும் பாருங்க. ரொம்ப டீப்பா அழுதுட்டே இருக்கும்போது மூச்சுலாம் அப்படியே திணற மாரி, அடிக்கிற மாரி இருக்கும் பாருங்க. அந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு வந்த பிறகு நான் என்ன பண்ணேன், அப்படியே என்ன அறியாம அழுது, அழுது கண்ண மூடிட்டேன். அவர் முன்னாடி. நானு, அப்பா 2டே பேரு தான். உட்காந்து அழுது நான் கண்ண மூடுறேன். கண்ண மூடி
அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போயிடுச்சு எனக்கு. அப்படியே கண்ண மூடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே என்ன அறியாமலே அப்படியே கண்ண மூடிட்டே தான் இருக்கேன். அவர் முன்னாடி உட்காந்துட்டு. கண்ல தானா அப்படியே தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அப்படியே பளிச்சுன்னு சூடான மாரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது அப்படின்ட்டு இப்படி கண்ண தொறக்குறேன் பாருங்க. அப்பா! எத்தன பேருக்கு அவரு அப்படி ஒரு தரிசனத்த குடுத்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. ஆனா எனக்கு குடுத்தாரு என்னோட சிவபெருமான். அப்படியே தட்சிணாமூர்த்தி எப்படி ஆலமரத்தடியில உட்காருவாரோ, அந்த ஒரு ஷேப்ல ஒளி வடிவம் சுந்தர மகாலிங்கர் கிட்ட நான் பார்த்தேன். அப்படி ஒரு தரிசனம். அதெல்லாம் வந்து நெனச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கும் என் தெய்வத்துக்குமே வந்து ஒரு பிணைப்பு இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்னா, ரீசனே இதுதான். எங்க இருந்தாலும் வந்து என் தெய்வம் என்ட்ட வந்து ஒட்டிக்கும்னு. அப்படி ஒரு தரிசனம் அப்பாவ பார்த்த பிறகு, அவரு சிவபெருமான் எப்படி இருப்பாரு அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஒளி வடிவத்த அப்படியே பார்த்தேன் நாங்க சுந்தர மகாலிங்கர் கிட்ட. அத ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்ட்ல அப்படியே ஜோதி வடிவமா, தட்சிணாமூர்த்தி கோலத்துல அந்த ஒரு தரிசனம் பார்த்த செகண்டு, என் வாழ்க்கையில எனக்கு இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச அந்த மன வலி, வேதனை எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல அதுக்கப்புறம். ஏன்னா அப்படி ஒரு தரிசனங்க அது. நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நீங்க தனி ஒரு ஆளா ஒரு காட்டுக்குள்ள, ஒரு கோவில் உள்ள போய் உட்கார்றீங்க. அங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. அப்ப அது ஃபீல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ எனக்கு வந்து அந்த தரிசனத்த குடுத்தது அப்பா தான். ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் பார்த்தேன்னா, பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷம்னா, என் லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எதுக்காக நான் அழுதுட்டு நான் போனேன்னா, அப்படி ஒரு ஃபீலே எனக்கு இல்லாத மாரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த மலையில வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஆயிட்டு, எனக்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஆன மாரி ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு அந்த இடத்துல. அவ்ளோ ஒரு ஆத்ம திருப்தி. அங்கருந்து இறங்கிட்டு நாங்க 3 பேரும் அப்படியே கீழ இறங்கி வரோம். வந்த பிறகு என்ன பார்த்ததுமே அவங்களுக்கு ஷாக்கு. போம்போது "அப்படியே போனியேம்மா, வரும்போது என்னம்மா இப்படி வரியே" அப்படின்னாங்க. தெரியல எப்படின்னு நான் இதெல்லாம் சொன்னேன். இந்த மாரி பார்த்தேன் என்னன்னா, அவங்க பயந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு நாங்கலாம் வரோம். கரெக்ட்டா அந்த இரட்டை மகாலிங்கம் கிட்ட வரும்பொழுது 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து சாதுக்கள் வடிவுல தான் வந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு, "என்னம்மா பார்த்த போல இருக்கே" அப்படின்ற மாரிலாம் என்கிட்ட கேட்டாரு. நான் அது அப்ப வந்து கெஸ் பண்ணல. "என்ன இவரு என்ன கேட்கிறீங்க?" அப்படின்னேன். "கிடைச்சதா உனக்கு தரிசனம்?" அப்படின்ட்டாரு. எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம மேல பார்த்தது இவரு இப்படி கேட்கிறாரே அப்படின்னுட்டு. பக்கத்துல இருந்தவரு என்ன பண்ணாரு, ஒரு ருத்ராட்சம் எடுத்து என்கிட்ட குடுத்தாரு. குடுத்துட்டு சில விஷயம் சொன்னாரு. "அது உனக்கு அந்த தரிசனம் மறுபடியும் வருதோ, அப்போ இத எடுத்து நீ போடு" அப்படின்னாரு. "அதுவரைக்கும் இத வச்சு பூஜை பண்ணு" அப்படின்னாரு. ஸோ அந்த ருத்ராட்சம் தான் இப்ப நான் போட்டிருக்கேன். ஆறுமுக ருத்ராட்சம் இது. அவர் சொன்ன அந்த தரிசனம் கிட்டத்தட்ட சதுரகிரிக்கு போயிட்டு வந்து 15 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த கனவே வந்தது. 15 வருஷம். 15 வருஷமா இந்த ருத்ராட்சத்த வந்து நான் போடாமலே வச்சிருந்தேன். பூஜை ரூம்லயே வச்சிருந்தேன். பூஜை பண்ணி வச்சிருந்தேன். 15 வருஷம் பிறகு தான் இந்த ருத்ராட்சம் என் கழுத்துல ஏறுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த தரிசனம்லாம் வாழ்க்கையில கிடைச்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் நெறைய சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு நெறைய நடக்க ஆரம்பிச்சது. ஜோதிடம்ன்றதுக்குள்ள ஐக்கியப்பட்டு போனது. பேசிக்காவே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நேச்சுரலாவே எனக்குள்ள கனெக்டிங்லயே தான் இருக்கும். அது உள்ள முழுகாம இருந்தேன். ஆனா, அந்த முழுகுற டைம் எல்லாம் ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே போட்டு தண்ணீல முக்கி முக்கி எடுக்கிற மாரியெல்லாம் எனக்கு அமைஞ்சது. இதுல வந்து முழுகணும்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடமே நம்ம கத்துக்க கூடாது. தெரிஞ்சுக்கலாம். அத கையில எடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்தேன். கத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கத்துக்கிட்டேன். அதுல மூழ்கக்கூடாது. அத வந்து தொழிலா எடுக்கக்கூடாதுன்றதுலயும் மும்முரமா இருந்தேன். எத நம்ம வேண்டான்னு ஒதுக்குறோமோ, கர்மா கரெக்ட்டா அதுல தான் புடிச்சு ஒரு தள்ளு தள்ளும் நம்மள. எப்படி நீ இத எடுக்காம போவேன்னு. ஸோ இந்த பாபா படத்துலலாம் அப்பப்போ ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார பார்த்து சொல்லுவார் இல்லையா? "இது உனக்கானது இல்ல. இதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது. உன் வழி வேற. அதுதான் வா என் கூடன்னு." அப்படியே என் லைஃப்ல நடந்ததுங்க இந்த விஷயம்லாம். ஸோ சில நேரங்கள்ல நான் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன். எப்படி இருந்தோம் நம்மள கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நெறைய இருக்கு. ஆன்மீகம் அப்படின்றது வந்து நமக்குள்ள வந்து வந்துருச்சு அப்படின்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒருத்தவங்க வாழ்க்கை பேட்டர்னே வந்து அப்படியே மாத்துங்க. அதுக்கு வந்து நீங்க நாள் ஃபுல்லா வந்து விரதம் இருக்கணுன்றது கிடையாது. ஒரு இதுவா இருக்கணும் கிடையாது. ஆத்ம சுத்தியோட, முழு மனசோட நீங்க யார வணங்குறீங்களோ, அவங்க கிட்ட போய் உங்கள நீங்க சமர்ப்பணம் பண்ணிடுங்க. "நீ மட்டும் தான் எனக்கு. உன்ன தவிர வேற யாரும் இல்ல எனக்கு." இந்த வார்த்தைய சொல்லி அப்படியே ஐக்கியப்பட்டுருங்க. ஸோ உள்ளுக்குள்ள 1008 அழுக்க வச்சுக்கிட்டு, எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு பரிகாரமும் வேலை செய்யாது. இது நான் நெறைய சொல்லுவேன். ஓப்பனாவே சொல்லுவேன். இங்க சுத்தம் இல்லாம நீ எங்கெங்க போய் நீங்க நிம்மதிய தேடுவீங்கன்னு. இங்க இருக்க வந்து கடவுள் இருக்கக்கூடிய இடம் எங்க? மகாலட்சுமி எங்கங்க இருக்கா? நாராயணரோட மார்புல தானே.
அப்ப அந்த இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டா லட்சுமி தேவி தன்னால வந்து குடியேற போறா. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஸோ இதுக்கு வந்து மனுஷங்க கிட்ட வந்து நம்ம குணங்கள் ராட்சச குணம், மறக்க குணம், பேய் குணம், நாய் குணம், நரி குணம்லாம் சொல்றோம் இல்லையா? கோவம்ன்றது எல்லாருக்கும் வரும். இயல்பான ஒரு விஷயம். கோவத்தால எல்லாத்தையும் சாதிக்கவும் முடியாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மூர்க்கத்தனமான, அரக்கத்தனமான கோவங்களோட வெளிப்பாடு தான் நெறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இல்லாமலே போயிடுது. ஸோ கோவம் வந்து நேச்சரான விஷயம். அது எல்லார்கிட்டயும் நம்ம வெளிப்படுத்த முடியாது. எல்லார்கிட்டயும் அந்த கோவத்த காட்டி காட்டியும் வாழவும் முடியாது. மனிதர்களோட நம்ம எவ்வளோ புராணங்கள், இதிகாசம், கதைகள் எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? எவ்வளோ பெரிய அரக்கரா இருந்தாலும், கடைசி வரைக்கும் அவன் திருந்துவானான்ற அந்த தெய்வம் வந்து வாய்ப்பு குடுத்துக்கிட்டே இருக்கும். திருந்தவே மாட்டான். இதுக்கு மேல அவனால நெறைய பேருக்கு பிரச்சனை அப்டின்னும்போது தான் அது ஒரு இதுவா நமக்கு காட்டியிருக்காங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள், சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்றது சரியான புரிதல்கள் இல்லாத போது தான் நெறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஸோ ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் வந்து நம்ம படிக்க வேண்டியது. பகவத்கீதையெல்லாம். படிக்கும்பொழுது நெறைய விஷயங்கள் வாழ்க்கையில எப்படி வாழணும்ன்றது நமக்கு தெரிய வந்துரும். ஸோ இதெல்லாம் நெறைய இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நெறைய இருக்கு. இது வந்து என் லைஃப்ல நடந்தது நான் சொன்னேன். ஸோ உங்க லைஃப்லயும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நெறைய இருக்கும். நெறைய நடந்திருக்கும். நீங்க உணர முடியாத விஷயங்கள் எல்லாம் நெறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மட்டும் தான் நடக்குதா அப்டின்னா, நெறைய பேருக்கு நடக்குதுங்க. எல்லாருக்குமே வந்து மனிதர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்குறதுக்கு நாம தேடக்கூடிய ஒரு இடம், நம்ம சென்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயமா தான் இருக்கும். அது வந்து மறுத்துக்கு சொல்லவே முடியாது. நெறைய பேர் சொல்லுவோம், "இங்க வந்தா நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேன். இங்க வந்து போனா எனக்கு நல்லது நடக்குது." அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனம் வந்து எங்க வந்து ஐக்கியப்பட்டிருக்கோ. ஸோ இப்போ என்னோட மனம் எங்க ஐக்கியப்பட்டிருக்கோ, எனக்கு பின்னாடி இருக்கவங்க பக்கத்துல தான். ஸோ பலம்னாலே அது அவங்க தான். பலவீனம்ன்றது நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ அதனால நமக்கு ஒரு தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னும் பொழுது, அந்த தெய்வத்துக்கு பயந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நமக்கே அது வேணும்னாலும் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம தெய்வத்த சார்ந்து போறோம், தெய்வ வழியிலேயே போயிடுவோம்ன்ட்டு அப்படியே விட்டுடுவோம். இது எதார்த்தமான ஒரு உண்மை. இது போல நெறைய பேரோட வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்லாம் நெறையவே இருக்கும். ஸோ ஆன்மீக மார்க்கத்துக்குள்ள பயணம் பண்றது என்னைக்குமே உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் இருப்பதற்கு சமம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ நீங்க நல்லா உணர முடியும் தெரியுமா? யாரோ ஒருத்தவங்க வந்து அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட நபர்கள்ல வந்து அதுலருந்து ரிகவர் ஆகி வெளிய வருவாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு தெய்வ பலம் பக்கத்துல இருந்து அவங்கள காப்பாத்துதுன்றத உங்களால உணர முடியும். இதெல்லாம் நெறைய என் வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நெறைய இருக்குங்க லைஃப்ல. ஸோ சொல்ல முடியாத விஷயங்கள் நெறைய உண்டு. ஆன்மீகம் சார்ந்த வழியில போறது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஆத்மா யார்கிட்ட போய் ஐக்கியப்படுதோ, அவங்கள வந்து புடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு உண்மையா இருங்க, ஜென்யூனா இருங்க. அவங்க இது சொல்றாங்க, இவங்க இது சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம மனசு எங்க போய் சரண்டர் ஆகுதோ, அங்க தாங்க நமக்கு இருக்கும். மற்ற எந்த இடத்துக்கு போனாலும், அவங்க தான் நமக்கு மைண்ட்ல வருவாங்க. ஸோ இதெல்லாம் நெறைய இருக்கு. ஸோ இத பத்தின முழுமையான தகவல் எல்லாம் நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமः.